நான் வந்து விவசாயம் மட்டும்தான் பண்ணுவேன், நான் வியாபாரமெல்லாம் பண்ண மாட்டேன், யாரோ வந்து எனக்கு விற்று கொடுத்து காசு கொடுத்துட்டா நான் வாங்கி உள்ளே வச்சுக்குவேன் அப்படின்னா இனிமேல் வந்து அந்த விவசாயி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். உன்னுடைய பொருளை வந்து நீ விற்பனை பண்ணி பழகணும். அது இல்லாத வரைக்கும் நம்ம வந்து அதிலேருந்து மீண்டு வர முடியாது. இப்போ நாங்கள் இதை தென்னங்கண்ணாக உற்பத்தி பண்ணுறோம். ஒரு 40 to 50% தென்னங்கண்ணாக உற்பத்தி பண்ணுறோம். வெஸ்ட் கோஸ்ட் டால் நாட்டு வெரைட்டி. ஸோ நம்ம இது இயற்கையாக அந்த காலத்தில் மாதிரி ஊற வச்சு மண்ணில் எடுத்து போட்டு முதல்ல அந்த விதையை விஷம் இல்லாமல் உற்பத்தி பண்ணுறோம். கண்டிப்பாக. மீதியை பால் கொப்பராக பண்ணுறோம். மீதி மரச்செக்கு நம்மளே வச்சுருக்கிறோம், ஆயில் பண்ணுறோம். நிறைய பேர் மரச்செக்கில் பண்ணுறாங்க, பட் அவங்க அந்த கோகோனட் வந்து ஆர்கானிக்கான்னு தெரியாது. அப்போ நம்மளுக்கு ஒரு 10 ரூபா தேங்காயின்னு கிடைக்கும்போது நீங்கள் அதை வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா ஒரு காய்க்கு 20 ரூபா, 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாயும் கூட நம்மளுக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட இப்போ ஒரு 40 மாடு இருக்குதுங்க. எல்லாமே காங்கை மாடுகள், நாட்டு மாடுகள் தான் வச்சுருக்குறோங்க. நம்ம வந்து இப்போ இந்த மாடு ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஆரம்பித்தோம்.